மதுரைக்கு அருகிலுள்ள வத்தராயிருப்பு என்னும் வளமான தேசத்தை காசிராஜன் எனும் மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கும் அவன் மனைவி கல்யாணிக்கும் நீண்டகாலமாக குழந்தை பேறு இல்லை. பல தான தர்மங்கள் செய்த பிறகு அவர்களுக்கு முதலில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு மூவாண்டன் என்று பெயரிட்டனர். அடுத்த சில ஆண்டுகளில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு நல்ல தங்காள் என்று பெயரிட்டனர். பிறந்தபோதே அண்ணன் மூவாண்டன் தன் தங்கை மீது அளவற்ற பாசம் கொண்டிருந்தான். தங்கை அழுதால் அண்ணனும் அழுவான், தங்கை சிரித்தால் அண்ணனும் சிரிப்பான். அவர்கள் வளர வளர அந்த பாசமும் வளர்ந்தது. அண்ணன் எங்கு சென்றாலும் தன் தங்கையை அழைத்துச் செல்வான். அரண்மனை தோட்டத்தில் அவர்கள் விளையாடுவதை பார்ப்பதே நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. கண்ணே, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், உன் அண்ணன் நான் தருவேன் என்று மூவாண்டன் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பான். நல்ல தங்காளும் தன் அண்ணனின் பேச்சை மீறாத ஒரு தெய்வ மகளாக வளர்ந்து வந்தாள். காலங்கள் உருண்டோடின. நல்ல தங்காளுக்கு திருமண வயது வந்தது. அவளை சிவகாசியை ஆண்டு வந்த காசிராஜன், அதே பெயர் கொண்ட மற்றொரு மன்னன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தனர். பிரியும்போது அண்ணனும் தங்கையும் கட்டிப்பிடித்து அழுத காட்சி அங்கிருந்த அனைவரையும் கண்ணீர் விடச் செய்தது. தங்கையே, உனக்கு ஒரு துன்பமென்றால் இந்த அண்ணன் ஓடி வருவேன் என்று வாக்கு கொடுத்து அவளை அனுப்பி வைத்தான் மூவாண்டன். திருமணத்திற்கு பிறகு நல்ல தங்காள் புகுந்த வீட்டில் மகாலட்சுமியாக திகழ்ந்தாள். அவளுக்கு அடுத்தடுத்து 7 குழந்தைகள் பிறந்தன. 7மே ரத்தினங்கள் போன்ற குழந்தைகள். ஒரு பக்கம் அண்ணன் மூவாண்டன் மதுரையில் சிறப்பாக ஆட்சி செய்து வர, மறுபக்கம் நல்ல தங்காள் தன் கணவன் மற்றும் 7 குழந்தைகளுடன் இன்பமாக வாழ்ந்து வந்தாள். அண்ணன் அவ்வப்போது சீர்வரிசைகளை அனுப்பி தன் தங்கையை தடையின்றி கவனித்து வந்தான். ஆனால் விதி விளையாடத் தொடங்கியது. நல்ல தங்காள் வாழ்ந்த நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. ஓராண்டல்ல, 2 ஆண்டல்ல, தொடர்ந்து 12 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை. ஏரிகள் காய்ந்தன, நிலங்கள் வெடித்தன, ஆடு மாடுகள் மடிந்தன. அரண்மனையில் இருந்த தானிய கிடங்குகளும் காலியாகத் தொடங்கின. மக்கள் பசியால் வாடினர். தன் 7 குழந்தைகளும் அம்மா பசிக்கிறது என்று அழுது புரள்வதைக் கண்டு நல்லத்தங்காள் இதயம் நொறுங்கிப் போனாள். என் அண்ணனிடம் சென்றால் அவன் நிச்சயம் எங்களை காப்பாற்றுவான் என்று நம்பினாள். தன் கணவரிடம் அனுமதி பெற்று 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தட்டு தடுமாறி அண்ணன் வீட்டிற்கு புறப்பட்டாள். பசியால் மெலிந்த குழந்தைகளை தூக்கிக் கொண்டும் கையை பிடித்துக்கொண்டும் சுடும் மணலில் மைல் கணக்காக நடந்தாள். அவளது பாதங்கள் வெடித்தன, கண்கள் குழி விழுந்தன. ஒரு வழியாக அண்ணன் மாளிகையை அடைந்தாள். ஆனால் அங்கே ஒரு பெரும் சோதனை காத்திருந்தது. அண்ணன் மூவாண்டன் அந்தச் சமயம் வேட்டைக்குச் சென்றிருந்தான். வீட்டில் அவனது மனைவி, அதாவது நல்லத்தங்காளின் அண்ணி மூலி அலங்காரி இருந்தாள். அவள் பிறப்பிலேயே பொறாமை குணம் கொண்டவள். நல்லத்தங்காள் வந்திருப்பதை பார்த்ததும் அவள் முகம் கருத்தது. ஓ, சீர்வரிசையோடு வாழ்ந்த மகாராணி இன்று பிச்சை எடுக்க வந்துவிட்டாளா என்று எள்ளி நகையாடினாள். நல்லத்தங்காள் அழுதுகொண்டே, அண்ணி, என் குழந்தைகள் பசியால் வாடுகிறார்கள், அவர்களுக்கு கொஞ்சம் கஞ்சி ஊற்றுங்கள் என்று கெஞ்சினாள். ஆனால் கல் நெஞ்சம் கொண்ட அந்த அண்ணி, உனக்கு கொடுக்க இங்கே பருப்பில்லை, சோறில்லை என்று பொய் சொன்னாள். குழந்தைகளுக்கு கொடுக்க இருந்த பழைய கஞ்சியை சாக்கடையில் கொட்டினாள். மேலும் கொடுமையாக ஈரம் காய்ந்த விறகை கொடுக்காமல் பச்சையான ஈர விறகை கொடுத்து சமைக்கச் சொன்னாள். அடுப்பு எரியாமல் புகைவர நல்லத்தங்காள் கண்கள் எரிய அழுதுகொண்டே அமர்ந்திருந்தாள். தன் குழந்தைகள் பசியால் மயங்கி விழுவதைக் கண்டு அவள் உயிர் துடித்தது. என் அண்ணன் இருந்திருந்தால் என்னை இப்படி விடமாட்டானே என்று கதறினாள். கடைசியில் அந்த அண்ணி அவளை பார்த்து, நீயும் உன் 7 சனியன்களும் என் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி அவமானப்படுத்தி துரத்தினாள். பசியாலும் அவமானத்தாலும் சிதைந்து போன நல்லத்தங்காள் இனி வாழ வழியில்லை என்று பயந்தாள். அவள் தள்ளாடியபடி ஒரு பாழ் கிணற்றின் அருகே வந்தாள். அந்த கிணறு ஆழமாக இருந்தது. தன் முதல் மகனை பார்த்து, மகனே, பசியில்லாத இடத்திற்கு போகலாம் வா என்று அழுதுகொண்டே அவனை அந்த கிணற்றில் தள்ளினாள். இப்படியே ஒவ்வொரு குழந்தையாக 7 குழந்தைகளையும் தன் கைகளாலேயே அந்த கிணற்றில் தள்ளினாள். ஒவ்வொரு முறை தள்ளும்போதும் அவளது இதயம் 1000 துண்டுகளாக சிதறியது. கடைசியில் அண்ணனை ஒருமுறை பார்க்கவில்லையே என்ற ஏக்கத்துடன் அவளும் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாள். சிறிது நேரத்தில் வேட்டை முடிந்து திரும்பிய மூவாண்டன் தங்கை வந்த செய்தியை தற்செயலாக அறிந்து கிணற்றடிக்கு ஓடி வந்தான். அங்கே நல்லத்தங்காளின் சேலை தழைப்பு கிணற்றின் ஓரத்தில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனான். கிணற்றினுள் பார்த்தபோது தன் தங்கையும் 7 குழந்தைகளும் சலனமின்றி மிதப்பதைக் கண்டு, தங்கையே என்று அலறித் துடித்தான்.
உண்மை தெரிந்ததும் ஆத்திரமடைந்த மூவாண்டன் அந்த அண்ணி மூலி அலங்காரியை தண்டித்தான். பிறகு, உன்னை இழந்துவிட்டு நான் எதற்கு வாழ வேண்டும் என்று கேட்டு அதே கிணற்றில் விழுந்து தானும் மாண்டான். அண்ணன் தங்கை பாசத்தின் சாட்சியாக அந்த கிணறு இன்றும் அழியாத கதையைச் சொல்லிக் கொண்டிருக்கிறது.